இன்றைய தேவ செய்திக்கு ஆதாரமாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டு பகுதியில் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரைக்கும் நாம் இணைந்து வாசிக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைப்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாழைகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததால் அவர் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்ததே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பலும் போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். உட்கார்ந்து நான் இந்த பகுதியை வாசித்த பொழுது என்னோடு கூட சேர்ந்து வாசித்த எல்லாரையும் காட்ட ஆசை. இப்பொழுது லூக்கா மணியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிற தமிழ் நடையானது சிறிது கடினமான நடை. ஆகவேதான் நீங்க வாசிப்பதற்கு கருவாக இருக்கு. ஆகினால கொஞ்சம் கடுமையான தமிழா இருக்கிறது. காரணம் என்னென்றால் இதை மொழிபெயர்த்தவர்கள் பிராமண
அவர் மொழிபெயர்த்த பொழுது சுத்த தமிழ் நடையில எழுதாமல் வடமொழி சொற்களும் இதனோடு கூட சேர்ந்து நான் வாசிக்கிற இந்த வசனத்தை இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது அநேக உவமைகளினாலே மிகவும் அழகான பாடங்களை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தில் உவமைகளை பார்க்கிறோம். வேதத்தில் உவமைகளை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் அற்புதங்களை பார்க்கிறோம். உவமை என்பது ஆவிக்குரிய பாடத்தை கற்றுத்தரும் குட்டிகள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். என் வாயை உவமைகளினாலே திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 3 மகன்கள் இருந்தனர். இந்த 3 மகன்களும் தகப்பனுக்கு அழகானவர். ஆகவே தகப்பன் தன்னுடைய மரண தருவாயில தன் சொத்தில் பெரும் பகுதியை தன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமைக்கு எழுதி வைத்துவிட்டார். மீதி சொத்தை தகப்பன் என்ன செய்தார் என்றால் 3 பங்காக பிரித்து 3 மகன்களையும் வரவழைத்து, உங்களுக்கு விருப்பமானதை இந்த 3 பங்கிலிருந்து உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். முதலாம் மகன் உடனடியாக முன்னுக்கு வந்து தனக்கு விருப்பமாயிருந்த பங்கை எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் 2ஆம் மகனும் 3ஆம் மகனும் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த 3 பங்கிலே தங்களுக்கு விருப்பமான பங்கை சொத்திலிருந்து எடுத்துக்கொண்டார். தகப்பன் முதலாம் மகனை பார்த்து கேட்டார், மகனே, மற்ற 2 பேரும் தங்களுக்கு விருப்பமான சொத்தின் பங்கை எடுத்துக்கொண்டார்களே, நீ வராமல் இருக்கிறாயே ஏன் என்று கேட்ட பொழுது அவன் தகப்பனுக்கு முன்பாகவும் அந்த அடிமைக்கு முன்பாகவும் நடந்து வந்து நேராக அடிமையிடத்தில் போய், தகப்பனே, எனக்கு இந்த அடிமைதான் சொத்து அப்படின்னு சொல்றார். இந்த கதையிலிருந்து நமக்கு இன்றைக்கு ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த கதை உங்களுக்கு நல்ல விளக்கத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் சொத்தின் பெரும் பகுதி யாரிடத்தில் இருக்கிறது? அடிமையிடத்தில். ஆகவே மூத்த மகன் புத்திசாலித்தனமாக அவர் என்ன செய்தார் என்றால், அடிமையை சொந்தமாக்கி கொண்டால் அவன் பேரில் எழுதின சொந்தம் தனக்கு உடமையாகி விடும் என்று நினைத்து அவன்
தன் சொத்தாக ஏற்றுக்கொண்டார். இதை போல இயேசுவும் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக குட்டி கதைகளை அவர் சொல்லி நமக்கு பல ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஓமை என்று சொன்னால் ஓமை என்பது கற்பனை கதை. ஆனால் அற்புதம் என்பது உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்தின் மூலமாக கற்ற சில பாடங்களை இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அற்புதம் எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வல்லமை. அற்புதம் எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமை அவருடைய வார்த்தைக்கு அடையாளம். ஆனால் பலன் பெறும் நமக்கோ அற்புதம். ஆகவேதான் இன்றைக்கு நாம் இயேசு செய்த முதல் அற்புதத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது மறுபடியும் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் 5 பேர். அப்போ 5 பேர் இயேசுவுக்கு சீஷர்களாக இருந்தார்கள். அந்த 5 பேரும் இயேசுவினிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த அற்புதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற உண்மை என்னவென்றால், இந்த அற்புதத்தின் பேர், இந்த அற்புதத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கும் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அவராலே ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடியும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாத்தான் வேலனுடைய கல்யாணம் தான் இந்த கல்யாணம். நாத்தான் வீட்டில் நடந்த கல்யாணம் தான் இந்த கல்யாணம். நாத்தான் வீட்டில் என்ன இல்லை? திராட்சரசம் இல்லை. ஆனால் அற்புத நாயகனாகிய இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தை உருவாக்கினார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சிருஷ்டி கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற கர்த்தராக இருக்கிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவையற்ற தண்ணீரை சுவையான பானமாக மாற்றும் வல்லமை உடையவர். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் பிதாவை மகிமைப்படுத்தி, அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, நமது செயல்கள் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா? இயேசு நம் வீட்டில் இருக்கிற தொட்டியில் உள்ள தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற மாட்டார். ஆனால் அதைவிட மிகவும் மேலான காரியமாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மனதை, என் மனதையும் மறுரூபமாக்குவார். அல்லேலூயா. வருத்தத்தினாலும் வறுமையினாலும் தோல்வியினாலும் துவண்டு போய் நான் ஏன் பிறந்தேன் என்று பிறந்த நாளை உங்களில் சிலர்
ஆனால் இப்படிப்பட்ட மனதை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று பவுலை போல கழுகை போல செட்டைகளை அழித்து உயரே எழுப்பும் நிலைக்கு மாற்றுவதே கர்த்தரின் வல்லமை, கர்த்தருடைய மறுரூப செயல். சோர்ந்து கிடந்த நம்முடைய உள்ளம் துணிந்து செயல்படுவது மறுரூபம். ஏசாயா 49 அதிகாரம் 14 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 41:14. ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய கர்த்தருடைய சூழ்நிலையில் நெருக்கத்தினால யாக்கோபு எப்படி இருக்கிறான்? ஒரு சிறு பூச்சியாக இருக்கிறான். யாக்கோபு எப்படி இருக்கிறான்? ஒரு சிறிய பூச்சியாக இருக்கிறான். ஆனால் சிறிய பூச்சியாக இருக்கிற யாக்கோபை வசனம் 15 பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை பலமான போரடிக்கிற புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்கியது கர்த்தர் கொடுத்த மறுரூபம். இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையில நீங்கள் நாம் எல்லாருமே ஒரு சிறிய பூச்சியை போல இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில அநேக நெருக்கங்கள் காணப்படுகின்றன. இந்த நெருக்கத்தினால நீங்கள் ஒரு சிறிய பூச்சியை போல இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை என்ன பண்றேன்? சிறிய பூச்சியாய் உலகத்தில் தோற்றமளிக்கிற உன்னை கர்த்தர் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக மாற்றுகிறார். அப்படி மாற்றின உடனே நீ என்ன செய்வாய்? நீ மலைகளை பிரித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படுத்துவது கானா ஊரின் அற்புதம். அவன் அழுது கொண்டிருந்த கிதியோனை கர்த்தர் புலி என எழுப்பியது தண்ணீரை திராட்சரசமாக்கிறது போல் காணப்படவில்லையா? கிதியோன் அழுது கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? தன்னுடைய தேசத்தில் இருக்கிற பயிர்கள் எல்லாம் மற்ற சத்துருக்களால நாசப்படுத்தப்பட்டது. உணவுகள் எல்லாம் திருடப்பட்டிருக்கிறது. ஆகவே பாறை மலையில் இருக்கிற கிதியோன் அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டிருந்த கிதியோனை கர்த்தர் பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, மன சோர்வு என்கிற பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறுதல் வெறுமையாக பார்க்கிறோம். ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த வெறுமையான பாத்திரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அருமையான பாத்திரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு தண்ணீரை திராட்சரசமாக்கின கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென்.
கர்த்தருடைய அருமையானவர்களே, ஆசாப்புடைய ஆத்துமா மண்புழு போல் நெளிந்து கொண்டிருந்தது. சங்கீதம் 73:13 வாசிகள். சங்கீதம் 73:13. Psalms 73:30. சங்கீதம் 73:13 வாசிங்க. நான் விருதாக என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையே என் கைகளை கழுவினேன். வாசிங்க. நாள்தோறும்